ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்கிற திட்டம் அது வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ கொண்டாங்க இல்லையா, நம்ம வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும். புரியுதா? ஃப்ரீ எதுக்காக கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? நம்மளோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல் கடமை. அது ஃப்ரீயா கொடுத்தா அவங்க வாயடிக்கிற கடமை. உங்களோட காசு கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் மற்றவங்க. அதனால ஒரு நாலு பேருக்கு பணத்தினால மற்றவங்களோட பாதிக்குது இல்ல, மற்றவங்களை பாதிக்கல. என்ன பாதிக்குது? இப்போ ஒரு 10 பேருக்கு தான் நீ கொடுக்க போற, அதெல்லாம் எவ்வளவு 99 பேருக்கு பாதிக்கல. என்ன பாதிக்கும்? அரசு திட்டங்கள் பாதிக்குது இல்ல, அவங்க வேலை வாய்ப்பு பாதிக்குது இல்ல. இவங்க ஃபோக்கஸ் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க என்ன வெல் எஸ்டாபிஷ்டா இருக்கோ, இங்க வளர்றதுக்கான எதெல்லாம் உதவி பண்ணிச்சோ அது எல்லாமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் ஒண்ணு, அதாவது எதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறதோ அதை அட்டாக் பண்றாங்க. அதை வச்சுதான் மோசம் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் இங்க உள்ளவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் லேயருக்கு. சோ அப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி ஹிட் பண்றது. ஆனா இதே தான் வந்து அடுத்த ஸ்டேட்ல இருக்கு. ஆனா அங்க அதை மோசம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அதுக்கு அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு கேள்வி. அவனுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அவனுக்கு பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அது புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அவர் சொல்றது அப்படியே இருக்கு. அவருக்கு பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு, அவருக்கு இலவசத்தை கொடுத்தா பிச்சைக்காரன் ஆக்குற. முதல்ல பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ரயில்வே. உங்க சம்பளம் எவ்வளவு? உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ஏன் 1.5 லட்சம் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? இல்ல சார், காசு வந்து உங்களுக்கு அது பிரிவிலேஜ் சார். எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். இது ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? இது ஏன் பிரிவிலேஜ் சொல்ல முடியும்? இது ஏன் பிரிவிலேஜ்? நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ரயில் டிக்கெட் ஃப்ரீ, வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா, அப்ப அந்த பையன் சொன்ன